அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ரங்கநாராயணன் சார், நெல்லூர், அவர் ஏதோ இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. ஹவு டு ஃபைண்ட் சுகர் டிசீஸ் ஃப்ரம் ஹாரோஸ்கோப். குருநாதர் டோல்டு இன் கிளாஸ் தட் இஃப் த ஃபோர்த் ஹவுஸ் வீனஸ் மூன் planet are not good in sugar may come in my lagnam. Following is the position: fourth house and Venus moon planet. Fourth sublord Venus connected with 4812. Fourth sublord 4812 is in the star of 159, Jupiter sub of 159. Link அதாவது கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்ல வரல, நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். அதாவது இந்த சுகர் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னென்னா, 4வது வீட்டு சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் 8க்கும் 12க்கும் சப்ளாடாக வந்தால் ஒரு அதாவது 4வது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் 6, 8, 12க்கும் சப்ளாடாக வந்துச்சுன்னா அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதேமாதிரி மூன் அப்படிங்கிற கிரகம் அது 6க்கும் 4, 8, 12, 4, 6, 8, 12க்கும் சப்ளாடாக வந்துச்சுன்னாவே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜென்ரலான நோய்களுக்கு காரகன் மூணு பிளட் அப்படிங்கிறதால பிளட்டில் இருக்கக்கூடிய சத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம மூணுன்னு சொல்கிறதால அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் மூணோட நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் யாருக்குன்னா ஃபோர்த்து சப்ளாடு யாரோ அவருடைய 4812க்கு சப்ளாடு யாரோ அவருடைய தசை வந்தாவே சுகர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த வீனஸ் 4, 8, 12க்கு சப்ளாடாக வரக்கூடாது. அது நின்ற ஸ்டார்ஸ் அப்போ 4, 8, 12 வரக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னம், 6வது வீடு, இதெல்லாம் துணை நிற்கக்கூடிய பாவங்கள். மெயினாக நடக்கிற தசா புத்தியில், ஃபோர்த் ஹவுஸ் உடைய தசா புத்தியில் உங்களுக்கு சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் ஃபோர்த் ஹவுஸ்ன்னு காமிக்கும்போது அவங்களுக்கு வராது. ஏதோ வகையில் ஃபோர்த் ஹவுஸ் 8th ஹவுஸோட தொடர்பு கொள்ளும் போது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சுக்கிரன் 5, 9 தான் தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் 4, 8, 12க்கு சப்ளாடாக வந்துடுறதால அது உள்ளுக்குள்ளேயே லிங்க் வந்துச்சு. அதாவது பொதுவாகவே ஒரு பிளானட் நமக்கு 8வது வீட்டுக்கு சப்ளாடாக அது நல்ல பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு சுக்கிரன் என்ற கிரகம் 8வது வீட்டு சப்ளாடு, ஆனால் அது நின்ற ஸ்டார் சப்போரியாக 7 காமிக்குதுன்னா சுக்கிரன் நல்ல கிரகம் தான். அது பொது அடிப்படையில் சுக்கிர தசையில் நல்லது தான் பண்ணும். ஆனால் சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா சுக்கிரனுடைய 8வது பாவத்தையோடு சேர்த்து தான் வேலை செய்யும். அதனால் ஒரு கிரகம் நல்ல கிரகம் என்பது அந்த கிரகம் தன் கையில் 8, 12வது வீட்டை வைத்திருக்கக்கூடாது. 8, 12வது வீட்டையும் வச்சிருக்கக்கூடாது. நின்ற ஸ்டார் சப்போரியாவும் 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 8, 12 வைத்திருந்து அதனுடைய ஸ்டார் சப்பில் யாரும் இல்லாமல் இருந்தால், அதாவது சுக்கிரன்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு ஒரு குறி போட்டிருந்தா அது பரவாயில்லை ஓரளவுக்கு. அப்போ கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் போகும்போது அந்த 8வது பாவத்துடைய தாக்கம் இருக்கும். அதனால் நம்முடைய ஜாதகத்தில் 8வது வீட்டுக்கு எது சப்ளாடாக இருக்கிறதோ அந்த கிரக ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் 8வது வீட்டு சப்ளாடு ராகு, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 1, 3, 7, 9 தான். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு எப்பவுமே அந்த அலர்ஜி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். ஒரு லேசாக பெருக்குனாங்கன்னா ஒரு தும்மல் போட்டோன்னா சரியாக போச்சு, ஒரு வாரம் வரைக்கும் சளி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராகு 8வது வீட்டு சப்ளாடுங்கிறதால அது அந்த பாதிப்பு கொஞ்சம் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிற பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் டஸ்டியான ஏரியாவில் ட்ராவல் ஆனால் பண்ணும்போது ஒரு தும்மல்னா சரியாக போச்சு, அப்பயே தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு வாரத்துக்கு சளி இருக்குன்னு. அந்த மாதிரி அந்த அலர்ஜி விஷயங்கள் ஈஸியாக அது வந்துடும். அதுக்கு காரணம் ராகு 8வது வீட்டு சப்ளாடு. இதே மாதிரி ஏதாவது பிளானட், எந்த பிளானட் நமக்கு 8வது வீட்டுக்கு சப்ளாடாக வருகிறதோ அதுவும் 8வது வீட்டுக்கு ஸ்டார் லாடாக எது வருதோ, ஏன்னா 8வது வீட்டுக்கு ஸ்டார் லாடாக வரக்கூடிய பிளானட் 4, 8, 12க்கும் ஸ்டார் லாடாக வரும். அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த வகையில் ஒரு சாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் 4, 8, 12க்கு சப்ளாடு, ஆனால் அவர் நின்ற ஸ்டார் சப்பு 5, 9 தான் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 சப்ளாடு 5, 9 காமிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4, 8, 12 முழுசாக உடையலை, அது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குன்னு அர்த்தம்.
அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 8-12 தொடர்பு கொண்டாவே 8-12க்கு சப்ளாடாக வந்தாவே அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிற தசா புத்தியில் 3-7-11 தொடர்பு கொண்டா வராது. இப்போ இவர் சார் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு மார்ஸ் தசையில் அவருக்கு வந்ததுன்னு சொல்கிறார். மார்ஸ் தசா வந்து 2-6-10-12 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. சன் புத்தியில் வந்தது, சன் வந்து 2-6-10 வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. பொதுவாகவே இந்த 6th ஹவுஸ்ன்னு வந்தாவே மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஒருத்தருக்கு வந்துடும். 6வது பாவங்கிறது மருந்து மாத்திரை இதெல்லாம் சொல்லக்கூடியது.